வருஷமாக பலவீனப்பட்ட அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, அப்பா நீ சுகம் அடைய விரும்புகிறாயா? வந்து இறங்கி கலக்கும்போது நான் முந்தி போகன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு முன்னாடி யார்கிட்ட போயிடுறாங்க அந்த குளத்தில், என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. அப்படின்னு அவருடைய நம்பிக்கை முழுவதும் குளத்தில் தான் இருந்துச்சு. யாராவது கொண்டு போய் விடுவார்கள், யாராவது எனக்கு உதவி செய்வாங்க. குளத்தையும் அவன் மனுஷனையும் நம்பினான். அற்புதம் குளத்தில் இல்லைங்க, இறங்கி வந்து கலக்கிற தேவ தூதனத்தில் இருந்துச்சு. ஒரு குளம் சாதாரண குளம் தான், ஆனால் அந்த குளம் பரலோகத்தோடு கூட கனெக்ட் ஆகும்போது, அந்த குளம் தெய்வத்துடைய மகிமையோடு கூட கனெக்ட் ஆகும்போது அது சுகமளிக்கிற குளமாய் மாறுது. ஒரு மனுஷன் அப்படிதான், சாதாரணமான மனுஷனாக இருந்தாலும் அவன் தெய்வத்தோடு கூட உறவாடும் போது, அந்த மனுஷன் தெய்வத்தோடு கூட தன்னுடைய உறவை வலுப்படுத்தி கொள்ளும் போது, அந்த மனுஷனுக்குள்ளிருந்து இந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். இந்த நதி போகிற இடமெல்லாம் ஜீவராசிகள் பிழைக்கும். ஒரு சாதாரண மனுஷன் தெய்வத்தோடு கூட கனெக்ட் ஆகணும். ஒரு சாதாரண மனுஷன் தெய்வத்தோடைய உறவுல வலுப்பட ஆரம்பிக்கணும். அப்படி ஒரு மனுஷன் பலப்பட ஆரம்பிக்கும் போது, தெய்வத்துடைய உறவுக்குள்ள இன்னும் அதிகம் வர ஆரம்பிக்கும் போது, அவனுக்குள்ளிருந்து ஆரோக்கியங்கள் புறப்படும், அவனுக்குள்ளிருந்து ஜீவன் புறப்படும், அவனுக்குள்ளிருந்து நன்மைகள் புறப்பட ஆரம்பிக்கும்.